ராசிபுரத்தில் மினி டைடல் பூங்கா தொடர்பாக டெண்டர் விடப்பட்டுள்ளது. மினி டைடல் பூங்கா மூலம் 600 தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மாதங்களில் கட்டுமான பணிகளை முடிக்க டைடல் பூங்கா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ராசிபுரத்தில் மினி டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. 34.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைதளம் மற்றும் 3 தளங்களை கொண்டவையாக மினி டைடல் பூங்கா அமையும் என்றும், மினி டைடல் பூங்கா மூலம் 600 தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மாதங்களில் கட்டுமான பணிகளை முடிக்க டைடல் பூங்கா நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பினை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் வகையில் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசானது டெண்டர் கோரியுள்ளது. இதன்படி 34.75 கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்கள் கொண்டவையாக இந்த டைட்டில் பூங்காவானது அமைய உள்ளது. இந்த டைட்டில் பூங்கா மூலம் 600 தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெண்டர் இறுதி செய்யப்பட்ட அந்த ஒர்க் ஆர்டர் அளித்தவுடன் 12 மாதங்களில் இந்த டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசானது இலக்கு நிர்ணயித்து இந்த டெண்டரை கோரியுள்ளது. இதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்கனவே மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து கரூர், திருவண்ணாமலை, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களிலும் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை தமிழ்நாடு அரசு தற்போது மேற்கொண்டுள்ளது. விரைவில் இதற்கான டெண்டர் கோரப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.